ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபா சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்தி வந்து அவங்க தீபாவை அழைச்சிட்டு அங்கே ஆசிரமத்துக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே சிஸ்டர் கேட்குறாங்க, என்னாச்சு நீ வந்து கார்த்தியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கார்த்தியை என்னால் பார்க்க முடியல, நாங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன், அங்கேயும் இந்த ஐஸ்வர்யா வந்துட்டா, நான் எங்கே போனாலும் வந்துடுதா, அதனால் நான் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. எப்போ தான் வந்து நான் கார்த்தி சாரை பார்க்க போகிறேன்னு தெரியல, தீபா மேடத்தை வந்து அவங்கள்ட்ட பத்திரமா நான் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், தீபா மேடத்துக்கு இருக்கிற ஆபத்தை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அந்த பசங்களாம் வந்துருந்தாங்க. தீபா காக்கா நாங்களாம் பாட்டு பாட போகிறோம் அப்படிங்கும்போது, பாடுங்க, அப்படியாவது அந்த பாட்டை கேட்டு தீபா வந்து முழிக்கிறாங்களான்னு பார்க்கலாம், கண் முழிக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சக்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ முருகர் மாதிரிக்கு வேஷம் போட்டிருக்கிற அந்த பையனை பார்க்குறாங்க. அவனை பார்த்ததுமே காரை நிறுத்திட்டு வராங்க. என்ன முருகா, எப்படி இருக்கிற, நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன்னு சொல்கிறாங்க. என்னது எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்போ நாங்கள் வரப்போகிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, நான் தான் கடவுளாச்சே, எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் உன் முகத்தில் ஒரு சோகம் தெரிஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு கார்த்தி பார்த்து அந்த பையன் கேட்கும் போது, அதான் நான் ஒரு பொருளை தொலைச்சேன்னு சொன்னோம்ல, அந்த பொருள் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து சோகத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அந்த பொருள் வந்து உனக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும், நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த பையனை வந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த பையன் அப்போ கார்த்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தொலைச்ச பொருள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் கிடைக்கும், நான் வரட்டுமா கார்த்தி அப்படின்னு சொல்லவும் கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க அபிராமியை தான் காட்டுறாங்க. அபிராமி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு என்னமோ அந்த தீபா மேலே சந்தேகமாக தான் இருந்துட்டு இருந்தது, இப்போ தானே தெரியுது அது தீபா கிடையாது கீதா அப்படின்னு சொல்லவும், அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் கார்த்தி இப்படி பொய் சொல்லியிருக்க கூடாதுங்க, கீதா தான் வீட்டில் இருக்கிறதுன்னு உண்மை தெரியும்ல, அப்போ நம்ம சொல்லியிருக்கணும்ல, எதுக்காக அவர் சொல்லாமல் இருந்தார் அப்படிங்கும். இப்போ அருண் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி தான் சொன்னாம்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டாம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்து கார்த்தி நீ குறை சொல்லிட்டே இருக்கிற, நீ கொஞ்சம் வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அபிராமி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா கார்த்தி நினைச்சு ரொம்ப சோகத்தோடு இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து அருண் கேட்கும்போது, நான் கார்த்தி நினைச்சலாம் சோகமா இருக்கல, தீபாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தீபா எங்க இருக்கான்னு தெரியல, சீக்கிரமாவே கிடைச்சிடணும் அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி வராங்க. அப்போ கீதா வந்து ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க, கீதா கோயிலில் நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு காலையில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஆண்டி எவ்வளோ நல்லவங்க, தீபா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்குறாங்க, அவங்களுடைய உணர்வுகளே நம்ம புரிஞ்சுக்கிட்டணும்ல, அதனால் எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக தீபா சீக்கிரமாகவே கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கார்த்தி பார்த்தோம்னா பீரோவை திறக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சட்டையை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு தீபாவோட ஞாபகம் வருது. அப்போ ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. தீபா வந்து அந்த சட்டையை எடுத்துகிட்டு வந்து அவங்க கார்த்திட்ட கொடுக்குறாங்க. என்ன எனக்கு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்க போது, நீங்க எனக்கு ஐ லவ் யூன்னு எப்போ சொல்லியிருந்தீங்களோ அப்போதான் இந்த சட்டையை போட்டுக்கிடணும், அதுக்கு மேட்சிங்க எனக்கு நான் புடவையே வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இது ரெண்டையும் நம்ம உடுத்துக்கிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஊர் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுதாங்க. இதை நினச்சி கார்த்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கீதா வராங்க. என்னாச்சு கார்த்தி, எதுக்காக அந்த சட்டையை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ கார்த்தி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் தீபா கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறமா தான் இங்கே எல்லாமே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சுல அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே மீனாட்சி வராங்க. இப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அத்தை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ வந்து சொன்னாலும் சாப்பிடுவாங்க கார்த்தி வான்னு சொல்லவும், கார்த்தி எப்போ வராங்க, என்னம்மா சாப்பிடாம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படிங்கும்போது, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கார்த்தி அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தீபா எப்போ வருவான்னு தெரியல, எனக்கு தீபாவை நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவள் எங்கே இருக்கிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்துட்டா தீபா கிடச்சிருவாங்களா என்ன, கண்டிப்பாக தீபா கிடச்சிருவாங்கம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி கார்த்தி வந்து அபிராமிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கீதா வந்து கண்கலங்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ சக்தி வந்து அந்த குழந்தைகிட்டலாம் சொல்கிறாங்க, நீங்கள் தீபா பாட்டின அந்த பாட்டை பாடுங்க, அது கேட்டாது அவங்க கண் முழிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா பசங்களும் வந்து தீபா பாட்டின பாட்டை பாடுதாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தீபா வந்து கண் முழிப்பாங்களா, அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.